3 ஹேட்ரிக். அதை தொடர்ந்து ரமேஷ் கண்ணா சார் உங்க டீம்ல இருந்து இன்னொரு சரவடி இறங்க போறாங்க. கண்ணன். ரெண்டு மருமகளோ பேசிக்கிட்டு இருந்ததுவோ, அடியே என் மாமியா எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட போட்டி போடுறா அடின்னுது. அப்படி என்னடி போட்டி போடுறா? நேற்று நான் ஒரு புது புடவை வாங்கிட்டேனா, உடனே போட்டிக்கு என் மாமியா ஒரு புது புடவை கட்டிட்டு வந்து நிற்கிது. நான் ஒரு புது நெக்லஸ் வாங்கியிருந்தேன், உடனே போட்டிக்கு என் மாமியா ஒரு புது நெக்லஸ் வாங்கிட்டு வந்து நிற்கிது. இதெல்லாம் பரவாயில்ல, ஒத்துக்கலாம். நான் 7 மாசம் முழுவாம இருக்கணும், என் மாமியா போட்டிக்காக 5 மாசம் முழுவாம இருக்குடி. பூகம்பமே வந்து உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் சரிதான், இது டிவி பட்டி முன்னாடி விட்டு இந்த வராது. அதுலயும் நம்ம வருத்தப்படாத வாலிப சோங்க நிகழ்ச்சி பார்த்துட்டுனா டிவியில அப்படி ஐக்கியமாயிரும். 6 முதல் 60 வயது வரை அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி நம்முடைய வருத்தப்படாத வாலிப சங்க நிகழ்ச்சி தான். சரி பார்க்கட்டமேனு விட்டேன். இதுக்கு வேற ஸ்நாக்ஸ் வேற வேணும். முறுக்கு சுட்டு ஒரு தட்டில் 4 முறுக்க வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் டிவி பார்க்கட்டோம்னு. வரேன் கொஞ்ச நாள் இல்ல, ஒரே சத்தம் ரூமுக்குள்ள, என்னடி முறுக்கு பண்ணிருக்க? ஓ மூஞ்சி மாதிரி இருக்கு, முறுக்கு பண்ணிருக்கலாம் முறுக்குன்னுது. என்னடா இது, நல்லா தானே பண்ணி போட்டோன்னு மருமவ போய் லைட்டா போட்டிருக்கு. முறுக்கு அப்படியே இருக்கு தட்டுல, பக்கத்துல கொசுவர்த்தி சூரில் எடுத்துட்டு முறுக்கு நடக்க இருக்கு. ஆனா என் வீட்டுல மாமியா மருமவ இந்த மாதிரிலாம் கிடையாது, ஓரளவு ஒத்துமையா இருப்பாங்க. என் பொண்டாட்டி எங்க அம்மாவோட படத்தை கோலம் போடுவாங்கல்ல வாசல்ல, அப்படியே அழகா அப்படியே வரைஞ்சி வச்சிருந்தா. ஆகா நான் புலங்காகி தான் ஆயிட்டேன். ஏப்பா மாமியா மேல உனக்கு இவ்வளவு அன்பான்னு. உம்மாவா என்னால மிதிக்க முடியல. கோலமா போட்டனா போனா வரவெல்லாம் மிதிச்சுக்கிட்டு போவான்ல, அதுக்காக நான் கோலமா போடுறேன். இதை எங்க போய் சொல்றது? எய்த்து வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பெத்தாலாம், இந்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டே செத்தாலாங்கிற கதையா? இதுவா 2 பேரும் சண்டை போட்டு என் தலையை போட்டு உருட்டுதுவோம். கோவை சார் நீங்க சொல்லுங்க. ஸ்டாண்டப் காமெடி பண்றதுலயும் அவர் வாய்ஸ் தான் அவருக்கு பிளஸ். அவர் வாய்ஸ்ல வந்து அவர் தப்பு பண்ணா கூட தெரியல, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அது ஒரு மாதிரி இனிமையா இருக்கு. என்ன எந்த ஊர் ஸ்லாங் அது? கும்பகோணம். கும்பகோணம். ஸோ அது மாதிரி ஸ்லாங்கு அண்ட் ப்ளஸ் உங்கள் வாய்ஸ் தான் ப்ளஸ்ஸு. ரெண்டாவது ஸ்டாண்டப் காமெடியில் ஆசிட்டிஸ் நீங்கள் இந்த காமெடியெல்லாம் நார்மலாக வர்றது இருந்தாலும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பர். மனோபாலா சார், மாமியா மருமக மேட்டர் இருக்குல்ல, ரொம்ப பழசாக இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரணும். ஏன்னா போன தடவை நீங்கள் வந்து செலெக்ஷனுக்கே இது மாதிரி ஒரு ஐட்டம் தான் எடுத்துட்டீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு கமாண்டிங் என்ன தெரியுமா, லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை விட்டுறாது, ரொம்ப பிரமாதம். அவங்க சொல்கிற மாதிரி வேறு ஏரியா ட்ரை பண்ணுங்க அடுத்த முறை. பரவாயில்ல, இந்த மாதிரி ஜெயிச்சிட்டீங்க, ஓகே, கவலைப்படாதீங்க, நம்ம டீம் தான் ஜெயிக்குது. பெர்ஃபார்மன்ஸ் இங்க ஒவ்வொன்னா முடிய ரமேஷ் கண்ணா சார் அப்படியே மிதந்துகிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து உங்க மிதக்க விட போறாரு சிட்டி. மல்டிபிள் டிசார்டர் அப்படின்றது அன்னியன் வந்து, அதாவது விக்ரம் சார் வந்து 3 கேரக்டரா மாறுவாரு. ஸோ அதே அன்னியன் சாருக்கு அந்த கண்டிஷன் வந்தா அவர் எத்தனை கேரக்டரா மாறுவாரு அப்படின்றது ஒரு கான்செப்ட். நீயும் நானும் ஒரு தாய் புள்ள சார், அது காம்பேரிங் பண்ற புள்ள சார். ஏன் சார் அந்த புள்ளைய டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? கேன வாங்க சார், வேற வாய்ஸ் பேசுங்க சார். என்னடா தப்புன்னு சொல்றீங்க? உங்கள எத்தனை பேர் மெமிக்ரி ஒழுங்கா பண்றீங்க? இந்த இடத்துல சூர்யா வாய்ஸ் பண்ண சொன்னா அவன் ஆர்யா வாய்ஸ் பண்றான், ஆர்யா வாய்ஸ் பண்ண சொன்னா அவன் சூர்யா வாய்ஸ் பண்றான். யாரையான்னு கேட்டா நீ யாரு என்னையே கேள்வி கேட்கறான். ஏன் அலட்சியம்? செட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே திவ்யா கூட செல்ஃபி எடுக்கிற அலட்சியம், ஜட்ஜஸ் கூட செல்ஃபி எடுக்கிற அலட்சியம், ஒரு கான்செப்ட் ஒழுங்கா பண்ற அலட்சியம் இருக்கா? இல்ல. அதனாலதான் நம்ம இன்னும் அப்படியே இருக்கோம். ப்ரொடக்ஷன்ல 2 இட்லி முடிஞ்ச உடனே 3 இட்லி கையை தூக்க தெரியுது இல்ல? ஒரு காமெடி ஒழுங்கா எடுத்து பண்ண தெரியுதா? இல்ல. திவ்யா இங்கதான் இருக்கியாடா? ஐயோ வணக்கம் திவ்யா. வணக்கம் சார், நீங்க விக்ரமா இருக்கீங்க, ஏன் தனுஷா மாறீங்க? ஐயோ உனக்கு தெரியாதா? திவ்யானாலே தனுஷ் தான் தெரியுமா? எங்க நீ சொல்லு. திவ்யா 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 வாடா திவ்யா, உனக்காக இந்த கர்லிங்கெல்லாம் கட் பண்ணிருக்கேன் திவ்யா. அன்னிமேஷன் வேணா திவ்யா. சார் ஏன் சார் நீங்க வந்து திவ்யா திவ்யான்றீங்க? போங்க சார். சொல்லாம சொல்லுவேன் அல்ல ரீடேக், சொல்லாம சொல்லுவா ரீடேக். சார் என்ன சார் நீங்க திவ்யாவோட ரீடேக் எடுக்கிறீங்க? ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இல்ல, டோட்டலாவே டிசார்டர். பாத்தீங்களா, உங்க ஜோக்கோட இதுக்கு அதிகமா கை தட்டுறாங்க. ஏங்க நீங்க வேற? கோவை சார்லா மேம், மிமிக்ரியை வந்து அவர் வந்து வேற 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 பேட்டர்ன்லாம் பண்ணியிருக்காரு. பட் வந்து என்னென்னா பாதி நேரம் ஃபேஸே தெரியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் நிறைய ஆக்ஷன்லாம் பண்ணுறீங்க, பிக்கு கெட்டப் எல்லாம் ஓகே, உங்கள் ஃபேஸு எக்ஸ்ப்ரெஷனு பார்க்கவே முடியல. ஸோ அதனால் மிமிக்ரி தான் இப்போ நீங்கள் பண்ணீங்க இல்லையா, காமெடி இல்லை.
கெட்டப்பு மட்டும் வந்து சில நேரத்தில் தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா கெட்டப்பு வந்து போட்டுட்டு வந்தாலும் நீ வந்து அந்த ஒரு கெட்டப்பு ஒரு 8 கேரக்டர் அதில் வருது. இந்த அந்நியனுக்கு ஒத்து வர இந்த விக்கு பிதாமகனுக்கு ஒத்து வராதுல்ல இல்லையா? வேற நிலா அதுக்கு ஒத்து வராதுல்ல. அப்ப ஏன் அதுக்குள்ள போய் மாட்டிக்கிற? ஊர்வசி மேம், ஒரு நடிகரா இருந்து ஒரு பாத்திரத்தை ஏற்று நடித்து திறமையை வெளிக்காட்டணுமே ஒழிய இங்கேயே சுத்தி வராதிங்க. இது நமக்கு மட்டுமே புரியுற இடம். இது புரியாத ஜோக்குங்க. இங்க இருக்கிறவங்க நீங்க 10 பேர் கை தட்டினா சிரிக்கிறது பெரிய ஜோக்குன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. சினிமா லாங்குவேஜ் தெரியாத கோடிக்கணக்கான மக்கள் வெளியே இருக்கிறாங்க. காஸ்டியூமர்னா தெரியாது, டெய்லர்னா தான் தெரியும். அந்த 3 நிமிஷம் உங்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டதை நீங்க கொண்டு வந்து நீங்க கிரியேட் பண்ண அவுட் சைட் ஸ்கிரிப்ட் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும். அதுக்கு தான் மார்க். அதனால தான் இந்த மார்க் குறைச்சிருக்கேன். லெசன் லேர்ன்ட் இஸ் ஹார்ட் வே. ரமேஷ் கண்ணா சார், இவருக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க? உன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற சக்தி இருக்கு, உனக்கு திறமை இருக்கு, டேலண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கரெக்டான ஸ்கிரீன் பிளே இல்லை. அதை பார்த்துக்க. ஓகே, நத்திங் எல்ஸ் டு பி செட். ஆல் தி பெஸ்ட்.